எனக்கும் பைக்குன்னு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து ரைட், ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒருத்தனும் ஒரு விஷயத்த சொல்லுவான். இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணாத, இது பண்ணாதான்னு சொல்லி 1008 விஷயத்த பண்ணுவான். ஸோ அதெல்லாம் காதலியே போட்டுக்காதீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி நல்லா இருக்கு நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒரு 2-3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோ போட்டு நாக்கு கட் பண்ணுற அந்த வீடியோ. ஸோ எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, நிறைய பேர் பர்சனல் ஃபோன் பண்ணி பேசினீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து பன்னி ஹெல்மெட் வாங்கியிருந்தோம்ல, ஸோ அதை வச்சு ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, பப்ளிக் ரியாக்ஷன். ஸோ பெங்களூர் தான் போக போகிறோம். பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ கேப்சர் பண்ண போகிறோம். நல்லாயிருக்குமா இல்லையே தெரில, நல்லாயிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத பெல் ஐக்கன் தட்டி வரல போடுவேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஆனால் ஐடியா இல்லை இப்போதைக்கு எப்போ எடுக்க போகிறேன்னு நான். ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண வாங்க வீடியோவில் போகலாம். எல்லாரும் மாதிரி எனக்கும் பைக்குன்னு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து Here I come. Oh. மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பப்ளிக் ரியாக்ஷனுக்காக நம்ம மூச்சு பிடிச்சி செத்துற போகிறோம்னு நினைக்கிறேன். ரைட், ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்துட்டு என்னை பார்த்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆகிடாதீங்கப்பா, தயவு செஞ்சு. என்னை பார்த்து தயவு செஞ்சு யாரும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆகிடாதீங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஃபன் பண்ணுறேன். அதான் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட் பண்ணி போடுறேன், அவ்வளோதான். பட் நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸரோ இல்லை வந்து நான் வந்து ஆலோசகரோ கிடையாது. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்குற யாரும் நீங்கள் இப்படி பண்ணி ப்ரோ, நானும் இப்படி பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி யாரும் இறங்கிறாதீங்க. எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட லைஃப்பை வாழுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். அவன் 1008 சொல்லுவான், நீ இது பண்ணாத, அது பண்ணாதன்னு சொல்லிட்டு. எவனையே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒருத்தனும் ஒரு விஷயத்த சொல்லுவான். இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணாத, இது பண்ணாதான்னு சொல்லி 1008 விஷயத்த பண்ணுவான். ஸோ அதெல்லாம் காதலியே போட்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதா தாராளமாக பண்ணுங்கள். எவனே கேட்க போகிறதில்ல. கேட்டாலும் கண்டுக்காதீங்க. முதல்ல அவனை பிடிச்சதை தான் சொல்லுவான். அதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? நான் இந்த மோட்டோ விலாக் இதெல்லாம் பண்ணும்போது கூட எனக்கு 1008 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஒரு சிலர் எனக்கு வந்து ஓகே நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அந்த நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துப்போமே, எதுக்கு அந்த கெட்ட விஷயத்தில் எடுத்துக்கிட்டு தலையை குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு. நெவர் மைண்ட் தட். இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மச்சானோட வண்டியை சர்வீஸ் விட போகிறோம். நாங்கள் சர்வீஸ் விட்டுட்டு மார்க்கெட் போகிறோம். மார்க்கெட் போகிற வழியில் நிறையா ரியாக்ஷன்ஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். அதை ஒரு கிளிப்பாக மேக் பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். வெறித்தனமாக கண்டென்ட் எடுக்க போகிறோம்.
கேமரா சார். ಸುಮ್ಮನೆ ಬ್ಲಾಗ್ ಮಾಡ್ತೀನಿ ಸರ್, ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಇದೆ. ಪಬ್ಲಿಕ್ ರಿಯಾಕ್ಷನ್ಸ್ ಅப்புறம் ಹೆಲ್ಪಿಂಗ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಏನಂತಂದು ರಘು 360 ಇದು. ರಘು ಹೆಲ್ಮೆಟ್ ಸೂಪರ್ ಮಾಡಿಸಿದ್ದ ಇದು ಸ್ಕಿಲ್ ಅದು ಬತ್ತ ಬೇರೆ ಸರ್ ಹಾಕೋದು ಮೇಲೆ ಹಾಕಿ ಹೆಲ್ಮೆಟ್ ಮೇಲೆ ಹಾಕಿದೆ ಇವಾಗಿಲ್ಲ ಸರ್, ಆಫ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಚಾರ್ಜ್ ಇಲ್ಲ ಸರ್. ಹಾಕಿ ನೋಡಿ ಸರ್. ಕಿಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಎಪ್ಪಿದ್ರು ಲೇಟ್ ಆಗಲ್ಲ. ಹಾಂ ಇದು ಹಾಕಿದ್ರೆ ನಮ್ಮನೆ ನೋಡಿ ಒಂದು 5 ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಸೇಫ್ಟಿ ಸರ್. ಹಾಂ ಅದೇ ಅವೇರ್ನೆಸ್ ಮಾಡಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. சீரியஸ்லி ப்ரோ, ஒர்த்து ப்ரோ, ஒர்த்து. இந்த கண்டென்ட்லாம் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கை இதாகிடுச்சுங்க, ஒரு இடத்துல இடிச்சிட்டேன். அது வீடியோ எடுக்கல, இடிச்சிட்டேன். அதனால் கை ஒரு மாதிரி வலி வந்துடுச்சு. இந்த இடத்துலலாம் பிடிக்க முடியல, ஹேண்ட் வேறு. இன்னும் அந்த பெயின் இருக்குது. பட் நம்ம வந்து தேடி வந்து ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கண்டென்ட்டில் காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து சரி பெயினோட ஓட்டலாம்னு சொல்லி வந்துட்டேன். சீரியஸ்லி நான் வந்து இதுதான் ஒரு சின்ன சந்தர்ப்பம் வச்சுக்கோங்களேன். நான் இப்படி இருந்தேன், ஒரு சின்ன 2 வீலர் காரை வந்து இப்படி ஏற்றினா நான் இது வச்சுருந்தேன். அது வந்து இடித்ததும் திரும்பிடுச்சு, கை நெட்டில் அடி வாங்கிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல. இந்த ரைட்டா திருப்பி எங்கடா? ஃபாக் ப்ரோ. ஏய் அது குழி, சடனா குழிடா. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. Hey, what the fish man? அந்த ஆள் என்ன சொன்ன? ஏன்ட்டு என்ன சொன்ன? உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. இதுல எதுல உண்மை? I love you too, நிஜமா I love you too. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. இது போல் இன்னும் நிறைய கண்டென்ட் வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஒரு டைம் தான் சொல்லிட்டு ட்ரெயின் நடக்குதா இல்லையே தெரியல, பார்க்கலாம். அடுத்தது இந்த வீடியோக்கு வந்து ஒரு 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பார்ட் 2 வந்து இந்த வாரத்துலேயே போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அண்ட் பழைய வீடியோக்கு வந்து ஒரு 4 கமெண்ட் வந்துருக்குது. ஸோ அந்த கமெண்ட் என்னென்னு படிச்சுட்டு அதை அடுத்த வீடியோ போட்டுருவோம். ஸோ லெட்ஸ் ரீட். ஃபஸ்ட்டு அனு அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருன்னு ஃபேஸ் காட்டாமல் ஒரு பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி தந்துட்டு வரணும், பண்ணிடலாம். இட்ஸ் பிக்கச்சு மண்டை. ஓகே ரைட், ஓகே யாருன்னு தெரில. YT 180 ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ டேர் ஃபார் யூ, கிவ் ஃபுட் ஃபார் டாக்ஸ். கொடுத்துட போச்சு ப்ரோ, எவ்வளோ பண்ணுறோம், பண்ணிடலாம். கீழ் YT ப்ரோ எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இது. ப்ரோ இது உமன்ஸ் காலேஜ் முன்னாடி போய் அவங்க ரியாக்ஷன் கேப்சர் பண்ணுங்கள், பண்ணிட்டா போகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். டாடா பாய், see you in the next vlog.